எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் ஒரு 31 வாரமா தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில கான்செப்ட்ஸும் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா அடுத்த வாரத்துக்கான பங்குகள பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம இயர் எண்ட் ட்ரேடிங்ல இருக்கோம். ஸோ இதுல போன வாரம் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். போன வாரம் நம்ம ஒரு 9 ஸ்டாக் தான் ஃபில்டர் பண்ண முடிஞ்சது. அதில முக்கியமா ஆஷாபுரா மைன்கெம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல 6% மேல வெள்ளிக்கிழமை மட்டுமே மேல போயிருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியும் நெறைய வாலட்டிலிட்டிலயும் அது மேல போயிருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக் நான் சரியா கவனிக்கல. ஏன்னா நம்ம இது ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ பண்ணும்போது 600 ரேஞ்சுல இருந்ததுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். அதே மாரி அசோக் லேலண்ட் நான் வந்து பெருசா வந்து ஹைலைட் பண்ணல. ஆனா, போன வாரம் அதுவும் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. 52 வீக் டச் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்ன ரீசன்னா, அசோக் லேலண்டா இருக்கட்டும், இல்ல நேஷனல் அலுமினியமா இருக்கட்டும், ஈவன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்கட்டும், எல்லாமே அந்த 52 வீக் ஹை டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இன்னும் புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹை செட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த மாரி பங்குகள் தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சரியான பங்குகள். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் நம்ம வந்து பிஎன்பி ஹவுசிங் போன வாரமும் வந்தது. இந்த வாரமும் வந்து ஸ்கேன் ஆயிருக்கு. அதே மாரி அதுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான 5 டூ 6 பாயிண்ட்ஸ் மேல போயிருந்தது. ஸோ ஓவராலா லாஸ்ட் வீக் நம்ம ரிவ்யூ பண்ண எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. GE ஷிப்பிங் அப்புறம் பிஎன்பி ஹவுசிங் கொஞ்சம் கீழ வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் எனக்கு வந்து அது மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்த வாரத்துக்கான பங்குகள் பார்ப்போம். அதுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் பத்தி பேசுவோம். மார்க்கெட் டைரக்ஷன் பத்தி குயிக்கா பார்த்துடலாம். குளோபல் எக்கானமிஸ் அடுத்த வருஷம் நிச்சயமா ஸ்லோ டவுன்ல தான் இருக்க போகுது. முக்கியமா யுஎஸ் அண்ட் சைனா. ஸோ இது இந்தியாவுக்கும் நிச்சயமா ஒரு இம்பேக்ட்ட கொடுக்கத்தான் செய்யும். ஹிஸ்டாரிக்கல் ரூபி வேல்யூ கிராஷ் இந்த மாசம் நடந்திருக்கு. ரூ. 91 ஒரு டாலர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா இம்போர்ட் பண்றதுனால நம்ம நெறைய ஆயில் இம்போர்ட் பண்றோம். அது நமக்கு வந்து பெரிய பாதிப்ப தான் ஏற்படுத்தும். ஸோ அடுத்த வருஷம் ரூபி ஸ்டெபிலைஸ் ஆனா 90க்கும் கீழ வந்தா நல்லாயிருக்கும். அப்புறம் கார்ப்பரேட் எர்னிங்ஸ் நிச்சயமா ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஜனவரிலேருந்து இந்த காலாண்டுக்கான கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு சில செக்டார்ல இருக்கும். எஃப்ஐ ஃப்ளோ இந்த வருஷம் ரொம்பவே கம்மியாச்சு. அது மட்டும் இல்லாம நெறைய செல் ஆஃப் நடந்தது. ட்ரம்ப் ஃபேக்டர் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அடுத்த வருஷமும் அது தொடருமா அப்படின்னு தெரியல. ஆனா எஃப்ஐ ஃப்ளோ ஒரு பெரிய கன்சர்ன் தான். அப்புறம் செலக்ட் செக்டார் ஃபோக்கஸ் நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு சைக்கிளிக்கல் மட்டும் இல்லாம ஒரு சில புது செக்டார்ஸ் நம்ம கவனிக்கணும். முக்கியமா எனர்ஜி அண்ட் பவர் சொல்யூஷன்ஸ் நம்ம அடுத்த வருஷம் என்ன ஆகப் போகுதுன்னு பார்க்கணும். ஸோ மாடரேட் கரெக்ஷன் நிச்சயமா அடுத்த வருஷம் இருக்கத்தான் செய்யும். 10லேருந்து 15% நிச்சயமா மார்க்கெட் கிராஷ் ஆகி, அதுக்கப்புறம் தான் அந்த வாலட்டிலிட்டிலிருந்து வெளில வர முடியும். மத்தபடி மேஜர் கிராஷ் 30% 50%லாம் வந்து சான்ஸ் இல்ல அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இந்த வாரமும் நம்ம கொடியில எந்த சேஞ்சும் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் வால்யூம், ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜ். ஸோ ரிசல்ட் செட் எடுத்து பார்த்தீங்கன்னா, 16 ஸ்டாக் வந்திருக்கு. ஒரு சில ரெப்பிட்டிஷன் இருக்கு. ஆஷாபுரா மைன்கெம், பிஎன்பி ஹவுசிங் இதெல்லாம் போன வாரமும் பார்த்தது தான். இண்டஸ் டவரும் நம்ம இந்த மாசம் பார்த்தது தான். முக்கியமா டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஒரு ஹைலைட்ல இருக்குன்னே சொல்லணும். போன வாரம் நான் இத பத்தி அப்போலோ டயர் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஜேகே டயர் கிட்டத்தட்ட 600% வால்யூம் ஸ்பைக் ஒரே நாள்ல நடந்திருக்கு. சியட் 128% நடந்திருக்கு. ஸோ ஆட்டோமொபைல் அதுவும் வந்து மேல போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஇஎம் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி அ லூமேக்ஸ் ஆட்டோடெக், ஹீரோ மோட்டோகார்ப் இதெல்லாம் வந்து ஆட்டோமொபைல், ஆட்டோ ஆன்சிலரில ரொம்ப நல்லா மேல போயிட்டுருக்கு. ஸோ இது தொடரும்னு தான் தோணுது. ஏன்னா வந்து இந்த ஜிஎஸ்டி குறைச்சது, இந்த ஆட்டோ மேக்கர்ஸ் ஆன்சிலரிக்குலாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா மாறியிருக்கு. அத்தும் இன்வெஸ்ட்மென்ட் என்னுடைய மாடல் போர்ட்ஃபோலியோ ஷேர் கிட்டத்தட்ட நான் இந்த வருஷம் தான் இத பத்தி ரிசர்ச் பண்ணவே ஆரம்பிச்சேன். இப்ப வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இவங்க ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ்ல தனியா போர்ட்ஃபோலியோ வச்சு இன்வெஸ்ட் பண்றதால, இந்த ஒரு கம்பெனி வாங்குனாலே, அது எல்லா கம்பெனியும் வாங்குனதுக்கு ஈக்குவல். ஸோ இது கிட்டத்தட்ட 3200க்கும் மேல போயிட்டு, அதுக்கப்புறம் சடனா பயங்கரமா கிராஷ் ஆயிருந்தது. இப்போ ஒரு நல்ல ரீவாம்ப் நடந்து ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. ஒரே நாள்ல 7.6%க்கும் மேல பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது தொடரும்னு தான் தோணுது. எங்களோட ஸ்டாக் பிஇ வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இப்பவும் லூக்ரேட்டிவா இருக்கு.
அப்புறம் முக்கியமா எஃப்ஐ ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 3 வருஷத்துல மட்டுமே 7% மேல எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. ஸோ என்னுடைய கணிப்புப்படி அடுத்த வருஷம் இது 3500 டச் பண்ணி புது ஆல் டைம் அண்ட் 52 வீக் ஹை வந்து செட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆஷாபுரா, மைண்ட் கெம்ம நான் சீரியஸாவே மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 600 ரேஞ்ச்லேருந்து இத ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம் இந்த வருஷம். ரொம்ப ஃபாஸ்ட்டாவே கிட்டத்தட்ட 800 டச் பண்ற லெவல்ல இருக்கு. இது இப்போதைக்கு 52 வீக் ஹைல ஆல் டைம் ஹைலயே இருக்கு. 793ங்கிற ரேஞ்ச். ஸோ இத நிச்சயமா உடைச்சுட்டு 800 தாண்டி போகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா, இது இந்த அளவுக்கு போய் கூட இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பா இருக்கு. பெக் ரேஷியோ கவனிங்க, பி ரேஷியோ கவனிங்க. அதே நேரத்தில அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ இப்போ உள்ள பிரைஸ விட இன்னமும் அதிகமா தான் இருக்கு. ஆர்ஓஇ, ஆர்ஓசி, இபிஎஸ் எல்லாமே சூப்பரா இருக்கிறதால, தொடர்ந்து புது இன்வெஸ்டர்ஸ் இதில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் 800 டச் பண்ணுமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா டயர் கம்பெனிஸுமே போன வாரம் நல்லா ஸ்பைக் ஆச்சு. ஸோ, அதில முக்கியமா ஜேகே டயர் வெள்ளிக்கிழமை ஒரே நாள்ல சரியான வால்யூம்ல ஸ்பைக் ஆயிருக்கு. என்ன ரீசன்னு நிச்சயமா மண்டே பார்க்கணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா, இதோட வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும், கடன் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி, அது 4821 கோடி இருக்கு. ஸோ, இதோட வேல்யூவேஷன்லாம் வந்து மாடரேட்டா தான் இருக்குன்னு சொல்வேன். இருந்தாலும் எதனால அவுட் ஆஃப் ஆல் டயர் மேக்கர்ஸ் இது மட்டும் இந்த அளவுக்கு வால்யூம்ல ஸ்பைக் ஆகி மேல போச்சு. எதனால கிட்டத்தட்ட 6% ஒரே நாள்ல மேல போச்சு அப்படிங்கிறது மண்டே தெரியும். ரிவர்ஸ் அடிச்சாலும் அதே மாரி ரிவர்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இத வாட்ச் பண்ணணும். ஃபைம் இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப ப்ராமினென்ட்டா மேல போய்க்கிட்டே தான் இருக்கு ரொம்ப நாளா. ஸோ இப்போதைக்கு 2409 இதோட ஆல் டைம் ஹை 2427 நிச்சயமா டச் பண்ணி, புது ஆல் டைம் ஹைய அடுத்த வாரம் செட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், இண்டஸ் டவர் எல்லாமே டெலிகாம் கம்பெனி நல்லா மேல போயிருந்தது போன வாரம். இது இன்னும் தொடரும் தான் தோணுது. இண்டஸ் டவர் நல்லா கீழ இறங்கி 400 கீழ போயிருந்தது. இப்ப ரெக்கவரி பாத்ல இருக்கிறதால, பிளஸ் அதோட வேல்யூவேஷன் இப்பவும் ரொம்ப லூக்ரேட்டிவா இருக்கிறதால, நெறைய இன்னும் வால்யூமோட அதிகமா அக்யூமுலேட் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் அடுத்த வாரம். நம்ம பொதுவா 5 ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணாலும், இந்த வாரம் ஒரு சில ரெப்பிட்டிஷன் பார்த்தேன். அத பத்தி மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். அதுல முக்கியமா பிஎன்பி ஹவுசிங். போன வாரம் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இது தொடர்ந்து மேல போயிட்டுருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கறது ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்லயே இதோட 52 வீக் ஹைய உடைச்சு 1150 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் புது ஆல் டைம் ஹை செட் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இத வந்து நம்ம நிச்சயமா அடுத்த வாரமும் வாட்ச் பண்ணணும். எல்லா ஆட்டோ ஆன்சிலரி பார்ட்ஸ் கம்பெனிகளும் மேல போயிட்டுருக்கு. ஸோ எஃப்ஐஎம் மாரியே லூமேக்ஸ் ஆட்டோவும் ரொம்ப ஃபாஸ்ட்டா மேல போயிட்டுருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 52 வீக் ஹைய டச் பண்ணிட்டுருக்கு. அடுத்த வாரம் இதுவும் புது ஆல் டைம் ஹை செட் பண்ணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஜப்பான்ல இருக்கிற எம்யூஎஃப்ஜி ஸ்ரீராம் ஃபினான்ஸ்ல 20% ஸ்டேக் வாங்க போறதா ஒரு நியூஸ் வந்தது. அதை அடுத்து இதோட பிரைஸ் எக்கச்சக்கமா மேல போயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 600 ரேஞ்சில பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு 30 வாரம் அப்படின்னு சொன்னா கூட, அந்த 30 வாரத்துக்குள்ள 50% மேல போயிருக்கு. இது இன்னும் மேல போகும் அப்படின்னு தான் தோணுது. தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ, இதில டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு ஸ்டாக்கும் பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்க ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்ல இறங்குங்க. முக்கியமா எல்லா நாளும் இந்த ஃபார்முலாவ எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்றது முக்கியம். அப்புறம் ஒரு சில கம்பெனிஸ் இப்ப ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேஸ்டு ஸ்பைக் தான் வெள்ளிக்கிழமை நடந்தது. அதே மாரி நெறைய ஸ்டாக் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நியூஸ் ஃப்ளோவும் நீங்க கவனிக்கணும். ஸோ, அவசியம் அடுத்த வாரம் எந்த கம்பெனி மேல போகும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆதரவுக்கு நன்றி.